ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சிக்கன் பொடி மாஸ் தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பொடி மாஸ் செய்கிறதுக்கு வந்து நான் 300 கிராம் அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேங்க. எலும்பு இல்லாமல் வெறும் போன்லெஸ்ஸாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக துருவி எடுத்துக்க போகிறோம். நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. லைட்டாக ஒரு துருவு தான் துருவி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் எதுவுமே ஒட்டலை, நல்லா வந்துருச்சு எல்லாமே. இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1½ ஸ்பூன் சேர்க்குறேன். அதாவது குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். 1½ டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறலாம். நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன் இதில். சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சு இப்போ ஒரு 2 விசில் வச்சு எடுக்க போகிறோம். 2 விசில் வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இது. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. நம்மளுக்கு மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும் இது. மட்டனில் வந்து பொடி மாஸ் செய்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரியே தான் இருக்கும் இதுவும். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். வெந்துருச்சு பாருங்கள். ரொம்பவும் கொல கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு தான் லைட்டாக துருவி எடுத்தால் போதும் மிக்ஸி ஜாரில். இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயவும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் சோம்பு சேர்க்குறேன். சோம்பு சேர்த்து பொரியவும் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் சேர்த்து இப்போ லைட்டாக வதக்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணது 2யும் இப்போ சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதை. இது வந்து வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது வதங்கின உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாங்க. இது வந்து இந்த சிக்கன் பொடி மாஸ் வந்து நல்லா சிக்கன் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம் இதுகளுக்கெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம சிக்கனை சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், தண்ணி வந்து 1/2 கிளாஸ் தான் வச்சேன். அதிலே தண்ணி வந்துருச்சு பாருங்கள். இப்போ லைட்டாக குக்கர் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி எல்லாம் வற்றி நம்மளுக்கு சுருண்டு வரணுங்க. இதுலயே நம்மளுக்கு வந்து தண்ணி வத்த வத்த வெங்காயமே நல்லா வதங்கிரும். வதங்கிட்டு நல்லா பொடி மாஸ் மாரி வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி இறக்கிற வேண்டியதுதான். இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கலாங்க. லாஸ்ட்டாக வந்து சிம்மில் வச்சு சுருள வதக்கிடலாம். நீங்கள் பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து நல்லா தண்ணி எல்லாம் இஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு நல்லா பிரட்டி எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து நல்லா சுருள வதங்கின பிறகு நம்ம லாஸ்ட்டாக வந்து இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்து லைட்டாக பிரட்டி விட்டோம்னா போதும். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் மசாலா சேர்த்து செஞ்சோம்னா. எனக்கு காரம் எல்லாமே போட்டு நான் மிளகாத்தூள் போட்ட அளவு கரெக்டாக இருந்துச்சு. இது மட்டன் மசாலா பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். இது லாஸ்ட்டாக சேர்த்து நம்ம கிளறையில வந்து அப்படியே மட்டன் கொத்துக்கறி மாதிரியே தாங்க இருக்கும். அது மட்டன் பொடி மாஸ் மாதிரியே தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. அவ்வளோதான் பாருங்கள். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து இருப்பு சட்டிக்கு அதுக்கும் அந்த சூட்லேயே நல்லா வதங்கிருங்க. அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அங்கே சூப்பரான சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.